காவல் நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது செய்கை தொழில் தொகுப்பில் இங்கு வேலை கிடைக்கும் பகுதி. இன்று நாம் பார்க்க இருப்பது வேதியியல் துறையில் உள்ள வேலை வாய்ப்புகளை பற்றி. அதில் உள்ள படிப்புகள் என்ன, அதற்கான வேலை வாய்ப்புகள் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பது போன்ற விளக்கங்களை தருவதற்காக சுகா வேலைவாய்ப்பு சேவை மையத்தினுடைய நிறுவனர் மற்றும் இயக்குனர் திரு சுகவனம் நமது நிலையத்திற்கு வருகை புரிந்துள்ளார். உங்களின் சார்பாக நீங்கள் நினைக்கும் கேள்விகள் அனைத்தும் இவரிடம் கேட்டு இவரிடமிருந்து நம் பதில்களை பெறலாம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் சார். வணக்கம். வேதியியல் துறை, அதாவது கெமிக்கல் இன்ஜினியரிங் சொல்லப்படுகின்ற துறை எல்லோரும் பார்க்கப்படும் துறையாகவே இருக்குது. இதில் உள்ள வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது? இந்த வேதியியல் துறை பார்த்திங்கன்னா, வேதியியல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸாக பார்த்திங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் டெக்னாலஜி அந்த மாதிரி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த கெமிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு அடிப்படை பாடமாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு 10th படிக்கும்போது 8th படிக்கும்போது பார்த்திங்கன்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி ஒரு அடிப்படை பாடத்திட்டம். இந்த கெமிஸ்ட்ரிங்கிறது என்ன? பொருட்களில் நடக்கும் வேதி மாற்றங்கள், அந்த வேதியியல் மாற்றங்கள் தான் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம உடம்புலேயே பார்த்திங்கன்னா நிறைய வேதியியல் மாற்றங்கள் நடைபெறுது. அது நம்ம ஜீரணமாகிறதுங்கிறது ஒரு வேதியியல் மாற்றம் தான். இதெல்லாம் பயோ கெமிஸ்ட்ரியில் வரும், பிறகு பார்ப்போம். இந்த கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா தொழில்நுட்பங்களிலும் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி ஒரு பங்கு பெறுது. அதனால் இதுக்குண்டான வேலைவாய்ப்புகள் மிகவும் அதிகம். பொதுவாக இது பெரும்பாலான துறைகள் இருக்குது. குறிப்பிடத்தகுந்த சில துறைகள் எடுத்துட்டோம்னா, நம்ம சாப்பிட்ற குளிர்பானங்கள், இன்னும் சொல்லப்போனால் ஆல்கஹால், இன்னும் நிறைய துறைகளில் இதனுடைய பங்களிப்பு இருக்குது. அந்த வகையில் இருக்கும்போது இதற்கான விழிப்புணர்வு, 2 படிப்புகள் இதெல்லாம் மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு கிடைக்குது? அது எந்த படிப்பை படிக்கணும் மாணவர்கள்? இப்போ இது ஏற்கனவே நீங்கள் இப்போ நம்ம சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா, துறைகள் அப்படின்னாலே இது பேசிக்காக கெமிஸ்ட்ரி படிப்பாங்க. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி. இதுக்கப்புறம் அதுலேயே எம்ஃபில் இருக்குது, பிஹெச்டி இருக்குது. இது ஆர்ட்ஸ் லைன், கலை கல்லூரிகளில் படிக்கக்கூடியது. ஆனால் இதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் ஒன் ஆஃப் த டிமாண்டட் சப்ஜெக்ட். கிடைக்கிறதுக்கு கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட் தான். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் ஃபிசிக்ஸ் நல்ல டிமாண்ட் இருக்கும், அடுத்து கெமிஸ்ட்ரி டிமாண்ட், அப்புறம் மேக்ஸ் டிமாண்ட், இப்படி தான் வரும். ஸோ அதனால் அதுலேயும் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அதை தவிர்த்து கெமிக்கல் இன்ஜினியரிங் சொல்கிற பிஇ கெமிக்கல் இன்ஜினியரிங், அப்புறம் பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் பார்த்திங்கன்னா எம்டெக் கெமிக்கல் இன்ஜினியரிங், எம்இ கெமிக்கல் இன்ஜினியரிங் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதில் இந்த படிப்பு எல்லாத்துக்குமே இப்போது 2 படிப்புகள், அதாவது கெமிக்கல் இன்ஜினியரிங், பயோ கெமிக்கல் அப்படின்ற இந்த 2க்குமான கண்டென்ட் ஏதாவது வேறுபடுங்களா? இல்லை இந்த படிப்பு படித்தோம்னா குறிப்பிடத்தகுந்த இந்த வேலைக்கு செல்லலான்ற மாதிரி ஏதாவது? இல்லை, கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா சிலபஸ் கொஞ்சம் மாறும். இப்போ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு அடிப்படை ஞானம், அதாவது ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதில் நிறைய ஆழமாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் இன்ஜினியரிங் அது மாதிரி டெக்னாலஜி அப்படின்னு வரும்போது இந்த தொழில்நுட்பத்தை தொழிற்சாலைகளிலும் பல்வேறு துறைகளிலும் எப்படி பயன்படுத்தி பயனடையலாம் அப்படிங்கிறது தான் ஒரு இன்ஜினியரோட ஆக்டிவிட்டி. ஸோ அந்த ஆங்கிளில் பார்த்திங்கன்னா பல துறைகளில் இது பயன்படுது. இதில் ரொம்ப பெரிய உபயோகம் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி. ஸோ மருத்துவத்துறையில் எல்லாமே பார்த்திங்கன்னா கெமிக்கல் மாத்திரை தான், வெள்ளைக்கலர் மாத்திரை தான் நம்ம சாப்பிட்றோம். ஸோ அதனால கெமிஸ்ட்ரி ரொம்ப அப்ளை ஆகுது. அதுக்கப்புறம் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. அதாவது இப்போ கெமிக்கல் நீங்கள் மாத்திரைன்னு சொல்லும்போது மருத்துவத்துறை இல்லாமல் கெமிக்கல் துறையினுடைய பங்கு அதில் அளவெடுத்தக்க அளவில் மருத்துவத்துறையில் பார்த்தீங்கன்னா அந்த மருந்துகளே கெமிக்கல் காம்பினேஷன் தான். நீங்கள் ஒவ்வொரு மருந்தும் அந்த ஷீட்லேயே எந்த அளவிற்கு எதை சேர்க்க வேண்டும், எதை சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற இன்டெலிஜென்ஸு. அது சரியான விதத்தில் சேர்க்கல, சரியான நேரத்தில் சரியான மாத்திரைகள் சாப்பிடலாம், வியாதிகளும் குணமடையாது. இல்லை அதிகபட்சம் சாப்பிட்டுட்டாங்கன்னா மரணமே கூட ஏற்படலாம், எதிர் விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால தான் ஷெட்யூல் ரைட்ஸ் அந்த மாதிரி சில விஷயங்கள் போட்டிருப்பாங்க. அது மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் சாப்பிடக்கூடாது. அப்போ அந்த கெமிக்கல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு போனால் சயனைட் பவுடர் ஒரு சிட்டிகை இருக்குந்தா அது மனிதனையே கொள்ளும். அது சாப்பிடக்கூட வேண்டாம், உடம்புல வச்சு தேய்ச்சிட்டாலே போதும். ஸோ அந்தளவு கொடிய விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்போ அது எவ்வளோ கவனமாக கையாள வேண்டிய ஒரு பொருள் அப்படிங்கிறது கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு தெரியும். ஆனால் அதுவும் எதற்காகவோ ஒரு மருந்தாகவோ இல்லை வேறு ஏதேனும் காரணத்துக்காகவோ பயன்படுது. அதுக்கு இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் நிறைய இருக்குது. ஆனால் நம்ம அது உதாரணத்துக்கு தங்கத்தை கூட அந்த சயனைடை பயன்படுத்துறாங்க. சுத்தப்படுத்துதல் பல விதங்களில் உபயோகப்படுது. அது டெப்த்தில் போகும்போது கெமிஸ்ட்ரி பீப்புள் தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு ஆபத்தினுடைய அளவை சொல்கிறேன். ஆனால் அதே சமயம் இந்த படிப்பில் சுவாரஸ்யமும் அதிகமாக இருக்குது, பலவித கண்டுபிடிப்புகளும் தொடர்ந்து நடக்குது. அதுமாதிரி அன்றாட தேவையில் இந்த கெமிஸ்ட்ரி அப்ளிகேஷன் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லலாம். இல்லை அதே மாதிரி நீங்கள் பயோ கெமிஸ்ட்ரி அப்படின்னு ஒன்று கேட்டிங்க. அந்த பயோ கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உயிரியல் சம்மந்தப்பட்டது. அந்த உயிரியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பயோ கெமிஸ்ட்ரி. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம பீவரேஜ் இண்டஸ்ட்ரி, மதுபானங்கள் தயாரித்தில் கெமிக்கலோடைய பங்கு பெரிதும் இருக்குது. அது முதல்ல புதிய சுவையுள்ள பானங்களை தயாரிக்கிறது புதிய சுவை, அதே மாதிரி நீண்ட நாள் கெடாமல் இருக்கிறது, அதே மாதிரி எந்த அளவில் குடித்தா மனிதனுக்கு ஒட்டுக்க கொள்ளக்கூடியது,
இதிலே பார்த்தீங்கன்னா எத்தில் ஆல்கஹால் மெத்தில் ஆல்கஹால் 2 இருக்கும். எத்தில் ஆல்கஹால் வந்து சாப்பிடக்கூடியது, மெத்தில் ஆல்கஹால் உடனடியாக மரணத்தை விளைவிக்கக்கூடியது. நிறைய பேர் இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு சாகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாற்றி அருந்து விட்டு, ஏன்னா அதை நீங்கள் ஸ்மெல் பண்ணிலாம் கண்டுபிடிக்க முடியாது. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வச்சு தான் ஒரு கெமிஸ்ட் தான் கண்டுபிடிக்க முடியும். ஒரு சரியான வேதியியல் ஆய்வாளராக சேர்க்கப்படாத சாராயம் தான் அந்த கள்ளச்சாராயம். எக்ஸாக்ட்லி. இப்போது சாதாரணமாக தெரியாமல் அவங்க மூந்து பார்த்து இது வந்து இதுதான் பிடிச்சிட்டாங்கன்னா இறந்துருவாங்க. ஸோ இதனால் அந்த இடத்துல வந்து ஒரு கெமிஸ்ட்ரியோட பங்கு மிகவும் முக்கியமானது. ஒரு உயிரியே காக்கக்கூடியது. அவர் என்ன பண்ணுவார், ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு இது மெத்தில் ஆல்கஹால் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டுவார். ஆனால் அதுவும் வந்து இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இந்த பூச்சிக்கொல்லிகள், வீடுகளில் வந்து பூச்சி வராமல் தடுக்கக்கூடிய பெயிண்டில் வந்து அது பெரிய உபயோகம் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் உபயோகங்கள் எக்கச்சக்கம் இருக்குது. அந்த உபயோகங்களை அறிந்து அந்த இடத்துல சரியான விகிதாச்சாரத்தில் பயன்படுத்துறதுக்கு தான் ஒரு கெமிஸ்ட்ரி படித்தவரோட முக்கியத்துவம். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய துறையாக, கண்ணுக்கு தெரியாத துறையாக, ஆனால் நம்ம எல்லாரும் பயன்படுத்துகிற துறையாக இருக்குது. இப்போ பொதுவாக ஒரு படிப்பை படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமோ 2 வருஷமோ, இன்னும் சொல்லப்போனால் அதிகபட்சம் ஒரு 4 வருடங்கள் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி போனால் தான் அதுக்கப்புறம் ஒரு நிலையான ஒரு வேலையை பெற முடியும். இந்த கெமிக்கல் துறையில் ஒரு படித்த மாணவன் உடனடி வேலை வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது? உடனடியாக வேலை வாய்ப்பு இருக்குது. அதாவது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கும் சரி, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரிக்கும் சரி, அதே மாதிரி பிஇ கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தாலும் சரி, பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தாலும் அவங்க ஹைலி டிமாண்டடாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு உடனடியாக வேலை கிடைக்குது. பல்வேறு துறைகள் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி பெட்ரோகெமிக்கல்ஸ் தான் மிகப்பெரிய துறை. ரிலையன்ஸ் பெட்ரோகெமிக்கல்ஸ் நிறுவனம் இருக்குது. 5 லட்சம் கோடி ரூபா நிறுவனம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த பெட்ரோலியத்தை பகுத்தறிந்து அதில் பல்வேறு பொருட்கள் வெளிப்படும். அந்த பல்வேறு பொருட்களில் தான் நம்ம பல விஷயங்கள் தயாரிக்கணும். பெட்ரோல், கெரசின், அதுக்கப்புறம் வந்து டீசல், அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து இன்னும் சொல்லப்போனால் சிந்தட்டிக் ரேயான்னு சொல்லக்கூடிய நவீன ஆடைகள், இது எல்லாமே அதுலேருந்து வருது. அப்போ எல்லாத்துக்கும் பேசிக் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன். அது எப்படி பகுத்து எடுக்கிறது, அப்புறம் எப்படி உபயோகப்படுத்துறது, எப்படி உருவாக்குறது. நைலான் இருக்குது, நைலான் டயர் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மோட்டார் சக்கர வாகனங்களில் உள்ளே கொடுக்கப்படுது. அது ஒரு துணி போல் நெஞ்சு அது மேலே மோல்டு செய்கிறது தான் ஒரு டயர் நீண்ட ஆயில் இருக்குன்னா நைலான் டயர் கார்டு வச்சு தான். இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் இது ஒரு அப்ளிகேஷன் எண்ணில் அடங்காது. ஓகே, இப்போ இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிடெக் கெமிஸ்ட்ரி இது போன்ற சிலபஸ், அதாவது பாடத்திட்டங்கள் எல்லாமே மற்ற பாடத்திட்டங்கள்லேருந்து இது எந்த அளவுக்கு வேறுபடுது? ரெண்டாவது, இது வந்து ஒரு தொழில்நுட்பம், அது மட்டும் இல்லாமல் ரசாயனங்கள் போன்ற கொஞ்சம் பாதுகாப்பாக படிக்க வேண்டிய படிப்பாக பார்க்கப்படுது. ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை மாணவன் வந்தான் அப்படின்னா அவனுக்கு ஓகே, ஏன்னா அவனுக்கு அதுதான் தேவை. ஒரு மாணவன் எதுவும் கிடைக்கல, இல்லை வீட்டில் கம்பல் பண்ணுறான், ஏதோ ஒரு காரணத்துக்காக நிர்பந்திக்கப்பட்டு இந்த துறைக்கு வந்தவனுக்கு கூட இந்த பாடத்திட்டம் எந்த அளவுக்கு அவனுக்கு கடுமையாக இருக்கும், இல்லை ஈஸியாக படிக்கிறது? இல்லை, ஈஸி தான். அதாவது கஷ்டம்னு சொல்ல மாட்டேன். இப்போ ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பிஇ கெமிக்கல் இன்ஜினியரிங், ஒரு பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு செமஸ்டருக்கு 4லேருந்து 5 சப்ஜெக்ட் படிக்கிறார். 8 செமஸ்டர் படிக்கிறார். 40லேருந்து 45 சப்ஜெக்ட், வித்தியாசமான சப்ஜெக்ட் அதுலேயே படிப்பார். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு படிப்பார். இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது கார்பன் சம்மந்தப்பட்ட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை சொல்கிறது. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிங்கிறது கார்பன் அல்லாத துறையை பற்றி சொல்கிறது. ஸோ அந்த கார்பன் அப்படிங்கிறது ஏன் அது தனி ஃபீல்டாக வச்சாங்கன்னா, கார்பன் அப்படிங்கிற பொருள் வந்து பெரும் பங்கு இருக்குது. எரியக்கூடிய அடுப்பு கரியும் கார்பன் தான், வைரமும் கார்பன் தான். ஸோ மிகவும் அடர்த்தியான கார்பன் வைரம், உலகத்துலேயே மிக விலை உயர்ந்த கல். ஆனால் சாதாரணமாக அடுப்பு கறி பார்த்திங்கன்னா 100 ரூபா 50 ரூபாய் கிலோ கிடைக்கும். ஸோ அதனால் ரெண்டுமே வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆராய்ச்சி படிக்கிறது தான் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற முக்கியத்துவம். அதில் வந்து படிக்கும்போது அவங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பும் கிடைக்கிறது. இப்போ வேலைவாய்ப்புன்னு பார்க்கும்போது தமிழக அளவில், இந்திய அளவில், உலக அளவில் இதனுடைய வேலைவாய்ப்பு எந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்குது? தமிழ்நாட்டிலேயோ இல்லை இந்தியாவிலோ வேலை கிடைத்த மாணவன் ஒரு 5 வருடங்களுக்கு பிறகு வெளிநாடுகளில் சொல்லி சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது? கண்டிப்பாக இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா துறையிலும் இருக்குது. ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்குது, ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில் இருக்குது, குளிர்பானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்குது, அப்புறம் இந்த மாதிரி மது வகைகள் சொல்லக்கூடிய பெவரேஜஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக்ஸில் இருக்குது. அதே மாதிரி எல்லா இதுவுமே ஒரு இன்னொரு அயன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருந்தாலுமே அந்த இரும்பு மேனுஃபேக்சர் பண்ணும்போது, உற்பத்தி பண்ணும்போது பலவித கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஸ்டடி பண்ணுறது ஒரு கெமிக்கல் டெக்னாலஜி படித்தவங்க தேவைப்படுவாங்க. அது மாதிரி ஒவ்வொன்றிலையும் கட்டமைப்புகள், அது மாதிரி புதிய புதிய கண்டுபிடிப்புகள். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனால் இப்போ என்னென்னா லைட் வெயிட் ஆனால் ஸ்ட்ராங் மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரிலாம் அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. பலவித மாலிகுலர் உலோகங்களே கண்டுபிடிக்கிறாங்க. ஆமாம், உலோகங்கள்னு சொல்ல முடியாது, அதை வந்து காம்போசிட் ஃபார்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உலோகம் மூல ஸ்ட்ரென்த் இருக்கும், ஆனால் அது வந்து ஒரு ஆர்டினரி கெமிக்கல் சப்ஜெக்ட். உதாரணத்துக்கு புல்லட் ப்ரூஃப் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ஆனால் ஒரு குண்டு துளைக்காத அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா அப்போ தான் போட்டுக்கிறவருக்கு வந்து வெயிட் இல்லாமல் இருக்கும், ஆனால் பாதுகாப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் அந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்குது. பெண்களுக்கு இந்த படிப்பு எந்த அளவுக்கு வேலை வாய்ப்பை அளிக்கிறது? பெண்களுக்கு இந்த படிப்பு ஆண்களுக்கு சமமாக இதில் படிக்கலாம். ஏன்னா இதில் வந்து ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது.
அவங்க வந்து ஒரு இன்டெலிஜென்ட் ஜாப் தான் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து கெமிஸ்ட்ரி லேபில் ஒர்க் பண்ணுவாங்க, இல்லை இந்த மாதிரி ரிசர்ச் சென்டரில் ஒர்க் பண்ணுவாங்க, இல்லை ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுவாங்க, இல்லை அனாலிட்டிக்கல் ஏரியாவில் ஒர்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி கடைசியாக வந்து காலேஜ் டீச்சர்ஸ், அவங்க இது காலேஜ் ப்ரொஃபஸர்ஸும் கிடைக்கும் அவங்களுக்கு. பிஎஸ்சி எம்எஸ்சி படித்தாங்க. இப்போ பிஎஸ்சி வகுப்பு எடுக்கிறதுக்கு எம்எஸ்சியோ எம்ஃபில் படித்தவங்க வருவாங்க, எம்எஸ்சி எடுக்கிறதுக்கு எம்ஃபில் பிஹெச்டி படித்தவங்க வருவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் அதோட அதுக்கும் அடுத்த உயர் படிப்பு படித்தவங்க அது காலேஜ் வருவாங்க. இந்த காலேஜ் ப்ரொஃபஷனில் நிறைய இருக்குது. ஏன்னா அது எல்லா ஆர்ட்ஸ் காலேஜ்லையும், கலைக்கல்லூரிலையும் கெமிஸ்ட்ரி கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அதே மாதிரி பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா பிடெக், அதே மாதிரி பிடெக் கெமிக்கல் டெக்னாலஜி எல்லா இன்ஜினியரிங் கல்லூரிலையுமே இருக்கும், ஒரு பிரிவாக இருக்கும். ஸோ அதனால் நிறைய பேர் இது உபயோகப்படுத்தினாலும் இந்த ஆசிரியர் துறையிலையும் இல்லை வந்து ப்ரொஃபஸராகவோ டீச்சராகவோ வேலை கிடைக்கும். அது தவிர்த்து வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பலவித அலுவலகங்கள்லையும் வேலை கிடைக்கும், தொழிற்சாலை வேலை கிடைக்கும். இது கெமிக்கல் துறை படித்த மாணவன் தனக்கான வேலையை எப்படி பெற முடியும்? ரெண்டாவது வந்து அதாவது வெப்சைட்ஸ் இதெல்லாம் சொல்லப்படுகின்ற தவிர்த்து வேறு மாதிரியான வேலைகள், இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இல்லாமல் வேறு மாநிலங்களையோ இல்லை வெளிநாடுகளையோ வேலை பெறுவதற்கு அவன் எந்த அளவுக்கு செய்யணும்? இல்லை, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது எப்பயுமே இந்த வழிமுறைகள் இதுதான். ஒன்று கேம்பஸ் ரெக்கமெண்ட் வருவாங்க. இது ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த துறை வந்து எப்பயுமே கொஞ்சம் ஹைலி டிமாண்டட் துறையாக இருக்கிறதுனால கேம்பஸ் ரெக்கமெண்ட் நல்ல மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் பிளேஸ் ஆகிடுவாங்க. அந்த இண்டஸ்ட்ரிலாம் தேவைப்படும். அதுக்கப்புறம் வரவங்க வந்து இந்த மாதிரி ஆஃப் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்ஸ் தான் நாடி போகணும். இல்லை பேப்பரில் இருக்குது. அது மாதிரி விளம்பரங்கள் இப்போ பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஈவன் நிறைய மாணவர்களுக்கு தெரியறது கூட இல்லை. இப்போ ஹிந்து பேப்பரில் இருக்கட்டும், டைம்ஸ் ஆஃப் இந்தியா இருக்கட்டும், அந்த மாதிரி பேப்பர்லேயே பார்த்தீங்கன்னா புதன்கிழமைகளில் இந்த இதுக்கு வேலைவாய்ப்புக்குன்னே ஒரு பகுதியில் போடுறாங்க. ஆனால் சில மாணவர்களுக்கு அது தெரியறதில்ல. ஆனால் பேப்பர்லேயும் நிறைய தகவல் இருக்குது. ஏன்னா இப்போ வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்டர்நெட் யுகமாக மாறிட்டதுனால அந்த மாதிரி என்ன சொல்கிறது பப்ளிஷ்டு மேகசின்ஸ்லேயும் நியூஸ் பேப்பர்ஸில் நிறைய பேர் போகிறதில்ல. ஆனால் அதுலேயும் வேலை வாய்ப்பு. அதாவது எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் பத்திரிக்கை இருக்குது, வார பத்திரிக்கை. அதில் பார்த்திங்கன்னா அரசு துறையில் இதுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் எல்லாமே போடுவாங்க. அது வந்து கொஞ்சம் என்ன நீங்கள் வந்து மாதிரி இப்போ இந்த சென்டரில் போய் பத்திரிக்கை விற்கிற அலுவலகங்களை சொன்னால் தான் கிடைக்கும். அது ஏன்னா அது கொஞ்சம் கவர்மெண்ட் பப்ளிஷ் பண்ணால் கொஞ்சம் கம்மியாக வரும். ஆனால் முக்கியமான செய்திகள் இருக்கும், வேலைவாய்ப்பு செய்திகள் அதுலேயும் கிடைக்குது. ஸோ அது மாதிரி போர்ட்டல்ஸில் வந்தும் எடுத்துக்கலாம். அது மாதிரி எங்களை மாதிரி வேலைவாய்ப்பு ஆலோசகர்களும் இருக்காங்க, நாங்களும் வந்து எடுத்து சொல்லுவோம். ஸோ அதனால் அவங்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது இதில் தங்கு தடையே கிடையாது. என்னென்னா கவனமாக படித்தல், ஆழமாக படித்தல், அதிக மதிப்பெண் பெறுதல், அந்த சப்ஜெக்டை க்ளீனாக புரிஞ்சுக்கணும். அது மாதிரி மெமரியில் வச்சுக்கணும். அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னா இதை சேர்த்தா இது வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் அது அவங்களுக்கு உபயோகப்படும். இப்போ வேலைகள்னு பார்க்கும்போது இந்த ஃபேக்கல்ட்டி, டீச்சர்ஸ் ஜாப்ஸ் இதெல்லாம் தவிர்த்து ஒரு இண்டஸ்ட்ரியல் துறையில், அதாவது ஏதேனும் ஒரு நிறுவனமோ இல்லை ஒரு அந்த மாதிரி துறையில் தான் படித்த இதுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா அந்த மாணவன் என்ன செய்யணும்? கேம்பஸ் இன்டர்வியூ தவிர்த்து வேறு என்ன செய்யணும்? இதுக்கு இப்போ நான் ஏற்கனவே சொன்ன பெட்ரோகெமிக்கல்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது உலகத்தில் மிகப்பெரிய துறை. இன்றைக்கி வந்து பெட்ரோல் ஏஜ் அப்படிங்கிறதுனால எல்லாருமே அந்த பெட்ரோகெமிக்கல் பொருளை உபயோகப்படுத்துகிறோம். அதே மாதிரி அதில் வந்து படிப்படியாக ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரியோட அப்ளிகேஷன் நிறைய இருக்குது. அது மாதிரி கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு உண்டான வேலையாளர்களுக்கும் அதிகமாக இருக்குது. அதுமாதிரி ஏற்கனவே சொல்லும்போது ஆடை துறை, இந்த சிந்தட்டிக் ரேயான்ஸ், அந்த மாதிரி செயற்கை இழைகள் செய்யக்கூடிய தொழில் முழுக்க உங்கள் கெமிக்கல் டெக்னாலஜி பீப்புளுக்கு நிறைய வேலை இருக்குது. ஸோ அதனால் அவங்க அது மாதிரி நிறுவனங்களை தேடி பிடிக்கணும். அது நான் எப்பயுமே சொல்லுவேன், அதை வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்கணும். கம்பெனிஸ் அவைலபிள் ப்ரொவைடிங் ஜாப்ஸ் ஃபார் பிஇ கெமிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் கெமிக்கல் டெக்னாலஜி அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணாலே உங்கள் லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் வந்துடும். அந்த கம்பெனிஸ் போய் அதோட கேரியர்ஸ் பேஜுங்கிறதுல பார்த்தீங்கன்னா அவங்க தகவல் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது, என்னென்ன டெசிக்னேஷன் இருக்குது, அதுக்கு என்ன மாதிரி ஃப்ரெஷர் வேணுமா, எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா, எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த தகவல் நுணுக்கங்களை அறிஞ்சிக்கிட்டு அவங்க அதில் வேலைக்கு போகலாம். பொதுவாக பெண்கள் இந்த துறையில் படிக்கும்போது கெமிக்கல்ஸ் பிடெக் கெமிக்கல் இல்லைனா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கும்போது அவங்களுக்கான வேலை வாய்ப்பு ரொம்ப அதிக தூரம் போகிறதுக்கு அவங்க விரும்ப மாட்டாங்க. தமிழகத்திலையோ இல்லை கொஞ்சம் பக்கத்தில் கர்நாடகா, கேரளா, ஆந்திரா இந்த மாதிரி மாநிலங்கள், தென் மாநிலங்களில் இதற்கான வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது? நிறைய இருக்குது. நிறைய ஏற்கனவே சொன்ன எல்லா நிறுவனங்களும் உபயோகப்படுத்தலாம். தமிழ்நாடு இருக்க பல தொழிற்சாலைகள், இந்த மாதிரி மருத்துவ தொழிற்சாலைகள், அதே மாதிரி இந்த இது நம்மளதே டாஸ்மாக் எடுத்துகிட்டு அதில் அப்ளை பண்ணுறாங்க. அந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து அந்த உற்பத்தி ஆக்கங்களில் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை ஸ்டடி பண்ணுறதுக்கும் அதை என்ன சொல்கிறது அதை உபயோகப்படுத்துறதுக்கும் நிறைய பீப்புள் தேவைப்படுறாங்க. அவங்க அந்த இடத்துலலாம் இவங்க போய் ஜாப் ட்ரை பண்ணாங்க, ஈஸியாக கிடச்சிடும். மற்ற படிப்புகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த கெமிக்கல் துறையிலுடைய படிப்புகள் மாணவர்கள் எந்த அளவுக்கு விரும்புகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? விருப்பம் இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல டிமாண்டும் இருக்குது. நான் கெமிக்கல் டெக்னாலஜியில் ஒரு அட்வான்டேஜ் என்ன, இப்போ மேக்ஸில் ரொம்ப புரிஞ்சுக்கணும், ஃபிசிக்ஸில் அந்த புரிதல் இன்னும் நிறைய வேணும். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்கும். இதோட இது சேர்த்தா இவ்வளோ அப்படிங்கும்போது அதில் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஞாபகம் வைத்துக்கொள்ளுதில் அப்புறம் அதில் ஒரு ரசிக்கவும் முடியும் ஒரு விஷயங்களை. அதுமாதிரி இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் பண்ணும்போது நீங்கள் லேபில் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது
பலவித வேதி வினைகள் நடக்கும். நம்மளே கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு பரவசம் வரும். அது பார்க்கறதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி வேலை செய்யும்போது ஒரு அது அட்மாஸ்பியர் கிடைக்கும். அதனால் நிறைய பேர் விரும்பி வராங்க. அது மாதிரி ஹைலி டிமாண்டட் கோர்ஸும் இது. பொதுவாக இது புதிய கண்டுபிடிப்புகள் வரவேற்கப்படுகின்ற, ஏன்னா ஆய்வுகளில் உள்ள ஒரு துறையாக பார்க்கப்படுது. அப்படி பார்க்கும்போது வெளிநாட்டினருக்கும் நமக்குமான வித்தியாசங்கள் எந்த அளவுக்கு இருக்குது? சிலபஸ் இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதான் சிலபஸ் வந்து கிட்டத்தட்ட எல்லாத்துலேயும் சிமிலராக இருக்குது. பட் சொல்லித்தரும் விதங்கள், கற்றுக்கொள்ளும் விதங்கள், அதை வந்து உபயோகப்படுத்தும் விதங்கள், இதில் கொஞ்சம் சில வித மாறுபாடுகள் இருக்குது. அந்த அப்ரோச்சஸ் மாறுபாடுகள். பட் அதில் வந்து தொடர்ந்து அவங்களுக்கு இங்கேயும் வாய்ப்புகள் இருக்குது, அங்கேயும் வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி இந்தியர்கள் எதுலையும் சளைத்தவர்கள் இல்லை. அது ஒவ்வொரு துறையிலும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு வரோம். ISR அப்துல் கலாம் ஐயா தலைமையில் ப்ரூவ் பண்ணிட்டு இப்போ உலகத்துலேயே ஒரு நம்பர் 1 லெவலில் வந்திருக்கோம். அது மாதிரி இந்த கெமிஸ்ட்ரி துறையில் பலவித விஷயங்கள் நிறுவனங்களில் நம்ம வந்து நல்லா பண்ணியிருக்கோம். பண்ணிட்டு உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியாகவும் இருக்கோம். நம்ம படிப்படியான பாடமுறைகள் என்ன? அதாவது ஃபர்ஸ்ட் BSc, அப்புறம் MSc, அப்புறம் MPhil, PhD, அந்த மாதிரி அந்த பாடமுறைகள் என்னென்ன? எதுக்கப்புறம் எது பண்ணணும் மாணவர்கள்? இப்போ பார்த்தீங்கன்னா BSc முடித்தா MSc முடிக்கணும், MSc முடித்தா MPhil முடிக்கணும், MPhil முடித்தா PhD முடிக்கணும். அது BSc பார்த்தீங்கன்னா 3 வருஷம் இருக்கும், அப்புறம் MSc ஒரு 2 வருஷம் இருக்கும், அப்புறம் MPhil ஒரு 2 வருஷம் 3 வருஷம், அவர் PhD இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ தூரம் போக முடியும் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஏன்னா வீட்டுடைய பண தேவை, அவங்க வேலைவாய்ப்பு கிடைக்கிறது, அவங்களோட ஆர்வம், இது மாதிரி பல விதங்கள் சம்மந்தப்பட்டது. அது மாதிரி பிடெக்கும் அப்படி தான். பிடெக் ஆர் BE படித்தாங்கன்னா 4 வருஷம் படிக்கணும், அப்புறம் MTech ஆர் ME படிக்கணும், அதுக்கப்புறம் PhD பண்ணுறதா பண்ணலாம், இல்லை வேலைக்கு போகலாம். ஸோ இந்த 2 விதமான வழிமுறைகள் தான் இருக்குது. ஒன்றுக்கு ஆர்ட்ஸ் காலேஜ் சேர்ந்தால் BSc MSc அப்படி போகணும். இந்த மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்தால் BE கெமிக்கல் இன்ஜினியரிங் ஆர் பிடெக் கெமிக்கல் டெக்னாலஜி படிக்கணும். பொதுவாக படித்து முடிச்ச உடனே வேலைக்கு போகணும், நான் சம்பாதிக்கணும் அப்படின்றவங்க இல்லாமல், நான் ஏதாவது ஒரு சாதிக்கணும், புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கணும், இன்வெஸ்ட் எடுக்கணும், எனக்கு பொருளாதாரம் ஒரு பெரிய தடையே இல்லை, ஆனால் நான் ஏதாவது அதாவது வரலாறுல என்னுடைய பேர் இருக்கணும் அப்படின்ற ஒரு சேலஞ்சிங் இருக்கிற மாணவனுக்கு இது நல்ல துறையாக இருக்குமா? ரொம்ப நல்ல துறை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பயோகெமிஸ்ட்ரி இண்டஸ்ட்ரி வந்து ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய கண்டுபிடிப்புலாம் பண்ணுறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி உலகத்தில் வந்து மனிதர்களுடைய உணவு தேவை ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ அதில் என்ன ஆராய்ச்சி நடக்குதுன்னா, இப்போ நம்ம வழக்கமாக சாப்பிட்ற பொருட்களை விட்டு வேறு என்னென்ன தாவரங்களை சாப்பிட முடியும், இயற்கையில் ஈஸியாக கிடைக்கும், இந்த ஒரு ஆராய்ச்சி வந்து பெரும் ஆராய்ச்சியை தொடர்ந்துட்டு இருக்கு. ஏன்னா அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு பணம் பண்ணலாம், நிறைய பணம் பண்ணலாம். சாதாரணமாக விளையிற ஒரு பொருளை ரொம்ப உயர்வாக சொல்லி விளம்பரப்படுத்தி பணம் பண்ணலாம். ஆமாம், உண்மையில் அதை அறிஞ்சிக்கிட்டால் அது வந்து எதுக்கு உபயோகப்படும். அதே மாதிரி இந்தியா வந்து மூலிகைகளுக்கு பேர் போன நாடு. இந்த இந்தியா வந்து ட்ராபிக்கல் ஜோன் சொல்லுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் அது வந்து இயற்கையின் அமைப்பு நிறைய மூலிகைகள் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு ஆயிரக்கணக்கான வருஷங்களாக. அதில் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அதோட கெமிக்கல் காம்பினேஷன், பயோகெமிக்கல் காம்பினேஷன்ஸை பார்க்கும்போது ஒன்று அரிய மெடிசின்ஸாக இருக்கும். அதை நம்ம பேட்டர்ன் ரைஸ் பண்ணோன்னா பிற்காலத்தில் அவர் பெரிய தொழில் முனைவராகவும் ஆகலாம், தொழிலதிபராகவும் ஆகலாம், இல்லை அவருக்கு ராயல்ட்டியே கூட கிடைக்கும். மற்ற துறைகளை பார்க்கும்போது இந்த கெமிக்கல் துறையில் வேலைவாய்ப்புகள், அதாவது கம்பாரிசன், இப்போ இன்ஜினியரிங் படிச்சதுன்னா வேலைவாய்ப்புகள் கிடைக்க மாட்டேன்றது நம்மளால ஷூராக சொல்ல முடியாது. அவன் சிறந்த மாணவனாக இருக்கணும், அவன் எங்கே போகிறான்றதை வச்சு இருக்குது, இன்னும் இப்படி இருக்குது. அந்த மாதிரி துறை வைஸ் பார்க்கும்போது இந்த கெமிக்கல் துறைக்கான வாய்ப்புகள் மற்ற துறைகளிலிருந்து எந்த அளவுக்கு அபரிமிதமாக இருக்குது? இந்த துறையில் வந்து வாய்ப்புகள் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதாவது ஒரு மாணவன் படிச்சுட்டு ஐயோ எனக்கு வேலையே கிடைக்கல அப்படிங்கிற வருத்தப்படுறதுக்குள்ள நிலைமை கிடையாது. கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை கிடைக்கும். பட் எப்பயுமே நம்ம சொல்கிற ஒரு உண்மை, அதாவது அவங்களுடைய படிப்புக்கு மார்க்குக்கு தகுந்த வேலை தான் கிடைக்கும். இதை படிச்சுட்டு ஒரு 10 அரியர்ஸ் வச்சுருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த வேலை தான் கிடைக்கும். எப்பயுமே நாங்கள் தெளிவுபடுத்திட்டு வரோம். நல்லா படிக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். நாளைக்கு ஒரு இன்டர்வியூவில் போய் கேட்கும்போது அவங்க பளிச்சுன்னு சொல்லக்கூடிய அளவில் நாலேஜ் நல்லா இருந்தால் எந்த துறையிலுமே ஷைன் ஆகலாம். இந்த துறையில் மிகவும் சிறப்பாகவே ஷைன் ஆக முடியும். இப்போது இந்த துறைக்கான தேடல் மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது இந்த துறை தான் வேணும் அப்படின்னு சொல்லி வர்ற மாணவர்கள், அதாவது இப்போ இன்ஜினியரிங்னா நிறைய பேர் வராங்க, மெடிக்கலுக்கு சொல்லவே வேண்டியதில் நிறைய பேர் வராங்க, அதுபோல் எனக்கு கெமிக்கல் துறை தான் வேணும்னு வர்ற மாணவர்கள் இருக்கிறார்களா, இல்லை அதற்கான தேடல் மாணவர்கள்ட்ட எந்த அளவுக்கு இருக்குது? ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் என்ன அட்வான்டேஜ் கேட்டால் 8ஆம் கிளாஸ்லேருந்து ஆரம்பித்து மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 3 சப்ஜெக்ட் படிக்கிறாங்க. ஸோ மற்ற டெக்னாலஜி பார்த்தா பயோடெக்னாலஜி, நேனோ டெக்னாலஜி, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், இதெல்லாம் அவங்க படிக்கிறதே கிடையாது. சிவில் இன்ஜினியரிங் அவன் +2 முடித்த பிறகு உள்ளே போய் பார்க்கும்போது தான் அது என்னன்னே தெரிய வரும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அவன் 8ஆம் கிளாஸ்லேருந்தே படிக்கிறதுனால எனக்கு ஃபிசிக்ஸ் பிடிக்குமா, கெமிஸ்ட்ரி பிடிக்குமா, மேக்ஸ் பிடிக்குமா அப்படிங்கிற ஒரு பாகுபாடு வந்துடுது. இயற்கையாக சொல்கிறேன், எனக்கு கெமிஸ்ட்ரி அவ்வளோ பிடிக்காது. ஆனால் அதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கேன், அது வேறு விஷயம். ஆனால் சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஃப்ரெண்ட்ஸை சில பேர் ரொம்ப பிடிக்கும்பாங்க. ஸோ அதனால் 8ஆம் கிளாஸ்லேயே 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்குள்ளேயே அந்த டெசிஷன் வந்துடுது. அந்த டெசிஷன் வந்த பிறகு அவங்களுக்கு இந்த துறையை தேர்ந்தெடுத்தல் ரொம்ப சுலபமாக இருக்கும். தேர்ந்தெடுக்கும் போது அதில் வாய்ப்புகளும் அபரிதமாக இருக்குது. அதே மாதிரி டிமாண்டும் அதிகமாக இருக்குது. அதாவது முடித்த பிறகு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது நல்லாவே இருக்குது. இப்போ துறை கண்டிப்பாக தற்போதைய காலகட்டத்தில் இதற்கான வேலைவாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது? பொதுவாக துறையாக பார்க்கப்படும் போது இன்னும் அடுத்த ஒரு 50 வருடங்களில் இன்னும் பல லட்சக்கணக்கான மாணவர்கள் இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து வெளிவருவாங்க. அப்போ அதனுடைய வேலைவாய்ப்பு போட்டி எந்த அளவுக்கு இருக்கும்? அது நிரப்பப்படும் அளவிற்கு வேலைவாய்ப்புகள் இருக்கா? நிரப்பப்படும் வேலைவாய்ப்புகள் எப்பயுமே அபரிதமாகவும் இருக்குது இந்த துறையில். ஆனால் அவங்க வந்து நல்லா படித்து நல்ல லெவலில் வரணும், அது ஒன்று தான் முக்கியமே தவிர மற்றபடி வேலைவாய்ப்புகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இது வந்து நம்ம உணவு சம்மந்தப்பட்டது.
இருக்கும் இடம் சம்மந்தப்பட்டது. நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு கெமிக்கல் வந்து ஒரு பார்ட், கெமிக்கல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது அதோட பார்ட். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த துறைக்கு அழிவு கிடையாது. மனிதன் இருக்கும் வரை கெமிக்கல் இண்டஸ்ட்ரியும் இருக்கும், அவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும். பொதுவாக இந்த கெமிக்கல்ங்கும் போதே ரசாயனம், செயற்கை அப்படின்ற மாதிரி தான் வந்துடுது. இப்போ நம்ம இயற்கைக்கு மாறாக இருக்கிறனால அது ஏதாவது பிரச்சனைகளோ இல்லை வேறு ஏதேனும் தாக்கங்களையோ இந்த துறையில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படின்னு இல்லை. இப்போ அந்த பயோகெமிஸ்ட்ரி பண்ணுறது கோகிரீன் வேலை இயற்கைக்கு சம்மந்தப்பட்ட விதத்தில் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை எப்படி உபயோகப்படுத்த முடியும். இன்னும் சொல்லப்போனால் இயற்கையிலேயாவே உங்களுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துகிட்டே தான் இருக்குது. வேதியியல் மாற்றங்கள் ஏற்கனவே சொன்ன மனித உடம்புலேயே வேதியியல் மாற்றங்கள் நடந்துகிட்டு தான். உணவு ஜீரணமாகிறது கூட ஒரு வேதியியல் மாற்றம் தான். ஸோ அந்த மாதிரி வேதியியல் மாற்றம் இல்லாத இடமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அதை ஸ்டடி பண்ணிவிட்டு அது எப்படி நமக்கு சரியாக பயன்படுத்துறது, எப்படி இயற்கைக்கு அழிவில்லாமல் பயன்படுத்துறது அப்படிங்கிறதுலாம் நிறைய ரிசர்ச் பண்ண நடந்துகிட்ருக்கு. அதில் பயோகெமிஸ்ட்ரியும் பெரிய பங்கு வகிக்குது. அதனால் கெமிக்கல்னால டெஸ்ட்ரக்ஷனுங்கிறது அது மனிதனோட சில பேரோட பேராசை தான் அழிவு ஏற்படுத்துமே தவிர ஒரு படிப்புங்கிறது எப்பயுமே அழிவு ஏற்படுத்தாது. நல்வழியில் பயன்படுத்தும் போது ஒன்று மேலும் மேலும் இயற்கைக்கு அது நன்மை செய்யும். பொதுவாக இந்த கெமிக்கல் துறைன்ற போது நம்ம புதிய கண்டுபிடிப்புகளுக்கான ஒரு துறையாக பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது இந்தியாவில் இதற்கான படிப்பு அதனுடைய தரம் நிறைய இருந்துச்சு அப்படின்னா கண்டுபிடிப்புகள் வந்து நிறைய வந்திருக்கணும். ஆனால் அந்த கண்டுபிடிப்புகள் வந்து உலக அளவில் ஒப்பிடும்போது நமக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அப்போனால அந்த படிப்பினுடைய தரம் அது குறைவாக இருக்கா, இல்லை வேற எந்த விதத்தில் இருந்து வேறுபடுது மற்றவர்கள்ட்ட இருந்து? அதாவது எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஐஐடியில் இருக்குது, பிட்ஸ் பிளானில் இருக்குது, நேஷனல் இன்ஃபர்மேஷன் இன்ஸ்டியூட் டெக்னாலஜி, NITன்னு சொல்லப்பட்டு முன்னே RECன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடங்கள் இருக்குது. இது ஒன் ஆஃப் த ஹைலி டிமாண்டட் பிடெக் கெமிக்கல் டெக்னாலஜி அப்படி இருக்குது. ஆனால் என்ன இந்தியாவில் சில அட்மாஸ்பியர் தேவைகள் ஊக்குவித்தல் இந்த மாதிரிலாம் இல்லாதனால வந்து அந்த கண்டுபிடிப்பு செய்பவர்கள் இன்னும் சொல்லப்போனால் உலகளாவிய லெவல்லையும் அமெரிக்காவில் மற்ற இடங்களில் கண்டுபிடிப்பாளர்கள் சயின்டிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியர்கள் தான் பெரும்பங்கு வைக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு அட்மாஸ்பியர் இந்தியாவில் அவர்களுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும்போது அவங்க எங்கே வாய்ப்பு கிடைக்குதோ அங்கே போய் அவங்களுடைய திறமை நிரூபிக்கிறாங்க. உலகமே ஒரு குளோபல் வில்லேஜ் ஆயிடுச்சு. உலகம் ஒரு சிறு குடும்பம் அப்படிங்கிற நிலைமை வந்தாச்சு. அதனால் ஒரு நல்ல படிப்பாளன் அறிவாளன் வந்து பாகுபாடு பார்க்கறதில்ல. மனித சமூகத்துக்கு நான் சேவை செய்யணும். அது இந்தியா இருந்தாலும் சரி, அமெரிக்கா இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் நன்மை ஆகும் அப்படிங்கிறது உலக குடும்ப வழியில் பார்க்கும்போது அவங்க எங்கே வேணால் செயல்படுறாங்க. அதில் அவங்களுக்கு வாய்ப்பும் நல்லா இருக்குது. நிச்சயமாக நம்ம நிகழ்ச்சியோட நிறைவேறதுக்கு வந்துட்டோம். அதாவது கெமிக்கல் துறையில் உள்ள வேலை வாய்ப்புகள், படிப்பு இதை பற்றி இல்லாமல் இது எப்படிப்பட்ட ஒரு துறை, இதுக்கான வரலாறு எப்படி இருக்கும், இன்னும் சொல்லப்போனால் இன்னும் ஒரு 50 வருடங்கள் இது எப்படி இருக்கும் அப்படின்ற பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நிகழ்ச்சி கலந்து கொண்டமைக்காக காவிரி தொலைக்காட்சியின் சார்பாக நன்றி. நன்றி, வணக்கம். நேயர்களே, மாணவர்களே, திரு சுகவன் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் உங்களுக்கு நிச்சயம் உபயோகமாக இருந்திருக்கும். மீண்டும் நல்லதொரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.